இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம். என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருள்களையும் உனக்கு நான் விளக்கிக் கூறுவேன். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் சார்லஸ் லுவாங்காவும் அவருடைய தோழர்களிடமும் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். நண்பர்களே, அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? உடல் சுகமாக இருக்கின்றதா? அல்லது சோர்வாக டயர்டாக உணர்கிறீர்களா? ஆண்டவரிடம் சொல்லி ஜெபியுங்கள். அவர் உங்கள் உடலை நல்ல சுகத்தோடு இருக்குமாறு செய்வார். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக அனுதினமும் தவறாமல் ஜெபிக்கின்றேன். அன்னை மரியாளுக்கு ஜெபமாலைகளை ஏறெடுக்கின்றேன். சரி, இயேசு விரும்புவது எல்லாம் என்னோடு என் பிள்ளைகள் இருக்க வேண்டும். எனக்கு தங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் என் பிள்ளைகள் தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அது நல்ல விஷயங்கள் நடந்ததற்கான நன்றி ஜெபமோ அல்லது இடுக்கணான சமயங்களில் நீங்கள் ஏறெடுக்கும் மன்றாட்டின் ஜெபமோ, அதை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். இட் மே பி டிலேட் பட் நாட் டினைட். உங்கள் எதிர்பார்ப்புகள் தாமதிக்கலாமே தவிர தடையே படாது. விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். உங்களால் பார்க்க முடியவில்லை, உணர முடியவில்லை, அவ்வளவுதான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இயேசு செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். இன்றைய வசனமும் அதையே நமக்கு கூறுகிறது. என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருள்களையும் உனக்கு நான் விளக்கிக் கூறுவேன். பார்த்தீர்களா, எவ்வளவு அன்பான அக்கறையான ஆண்டவர் நம் இயேசு கிறிஸ்து. என்னை நோக்கி கூப்பிடு என் மகளே, என் மகனே, என்னிடம் ஜெபி, அப்போது நான் உனக்கு பதில் கூறுவேன், உனக்கு செவி சாய்ப்பேன். நீ அறியாத, உன் அறிவுக்கே எட்டாத, இதுவரை நீ சிந்தித்து கூட பார்த்திராத பெரிய காரியங்களை உனக்கு நான் சொல்லித் தருவேன். உன்னை கைப்பிடித்து நீ செல்ல வேண்டிய பாதையில் நான் நடத்துவேன் என்று இயேசு கூறுகிறார். எனவே முடிவெடுக்க முடியாமல் திகைத்து நிற்கிறீர்களா? என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறீர்களா? இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா? வாங்கலாமா, வாங்கக்கூடாதா? அந்த ஊருக்கு இடம் மாறி வேலை மாறி போகலாமா, போகக்கூடாதா என்பதாய் அங்கலாய்க்கிறீர்களா? இயேசு கூறுகிறார், என்னை நோக்கி ஜெபத்தை ஏறெடு, நான் உனக்கு கற்பிப்பேன், உனக்கு ஆலோசனை கூறுவேன், என் கண்ணை உன்மேல் வைப்பேன் என்கிறார். ஆகவே இயேசுவின் சமூகமான ஆலயத்திற்கு செல்லுங்கள். அமைதியில் அமர்ந்து காத்திருங்கள். ஜெபங்களை, துதிகளை, மன்றாட்டுக்களை, ஜெபமாலைகளை அன்னைக்கு ஏறெடுங்கள். ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உம்மிடம் மன்றாட எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். என் வேண்டுதலுக்கு செவிசாயும். எனக்கு அறியாத மாபெரும் நல்ல செயல்களை என் வாழ்வில் செய்யும். உமது மறைவான காரணங்களை நான் புரிந்து கொள்ள எனக்கு ஞானம் தாரும் இயேசுவே. உமது கிருபைக்காக இறைஞ்சி மன்றாடுகிறேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.